வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்னா, பள்ளிக்கரணையில் இருக்க ஒரு 3BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, பள்ளிக்கரணை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு 3BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணை ஆயில் மில் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன்ல, இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நமக்கு அவைலபிளாக இருக்குது. என்ட்ரன்ஸில் நமக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு நார்த் ஃபேஸிங் பார்த்த ஒரு 3BHK யூனிட் தாங்க நமக்கு அவைலபிளாக இருக்குது. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கூட் யூஸ் பண்ணி தான் நமக்கு மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ங்க. நீங்கள் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி 3BHK யூனிட் பள்ளிக்கரணை மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் வீடியோ போக போக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே நமக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் ஹால் எந்த அளவு ஸ்பேசியஸாக நமக்கு கொடுத்துருக்காங்கன்னுட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3BHK 3 பால்கனி 3 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3BHKவோட நல்ல பால்கனி வென்டிலேஷன் கவர் ஆகிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியாக வந்துடும். விண்டோவுமே பார்த்தீங்கன்னா 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெட் பிரிஸ்க் ரிவர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பள்ளிக்கரணைனாலே நம்ம மைண்ட்குள்ளே ஒரு தாட் ஓடிட்டு இருக்கோங்க, ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிற ஏரியான்ட்டு. 100% இல்லைங்க, 200% இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷனில் நமக்கு ஃப்ளட் அஃபெக்ட் ஆகவே ஆகாதுங்க. வாங்க இப்போ நம்ம ஹாலில் இருக்க பால்கனி பார்க்கலாம். பால்கனி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனி ஃபுல்லாகவே நமக்கு சேஃப்டிக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி எந்த அளவு முக்கியமோ அந்த மாதிரி நமக்கு எல்லா பால்கனிலையுமே சேஃப்டிக்கு கிரில் கேட் போட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. பால்கனியும் பாருங்கள் நல்லா லென்த்தாக ஸ்பேசியஸ் தான் பால்கனி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டில் இருக்க 3 பால்கனியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷன் கவர் ஆகிற ஸ்பேஸில் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் வந்துடும். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிச்சனை தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 3BHK அப்பார்ட்மெண்ட் மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. கிச்சன்லேயே நமக்கு 2 விண்டோ வந்துடும். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸில் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக தான் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாகவே 6 யூனிட் தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் ஓவராலாகவே யூனிட்ன்றதால நமக்கு வாட்டர் ப்ராப்ளமே வராதுங்க. சம்மர் சீசனோ வின்டர் சீசனோ உங்களுக்கு வாட்டர் ப்ராப்ளமே வராது. நமக்கு எப்பவுமே தண்ணி அவைலபிளாகவே இருக்குங்க. நான் 3 பால்கனி சொல்லியிருந்தேன். செகண்ட் பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ங்க. நமக்கு பால்கனி போடுற டோர், ரெஸ்ட் ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு கிச்சனில் இருக்க பால்கனிங்க. பால்கனி டோர் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு சன்லைட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வென்டிலேஷன் எந்த அளவு கவர் ஆகுமோ கிச்சனுக்கு அந்தளவு பிளான் பண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் நமக்கு இருக்குங்க. ஸோ நல்லா வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 1220 ஸ்கொயர் ஃபீட்ங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 480 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 3BHK யூனிட்ங்க. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் பெருசாகவோ இல்லை ஒரு பெட்ரூம் சின்னதாகவோ நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல. 3 பெட்ரூமும் நல்லா பெரிய பெரிய ரூமாக சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ போக போக கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்களே பாருங்கள். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் வந்துடும். நமக்கு 3 பெட்ரூம்லேயும் செல்ஃப் ஸ்லாப் கொடுத்ததால நம்ம திங்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பேசியஸாக தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. ஏன்னா நமக்கு 3 பெட்ரூம்லேயும் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் கொடுத்து அதை உட் ஒர்க்லேயும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ நம்ம எங்கே ரீசேல் ப்ராப்பர்ட்டி பை பண்ணாலும் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்ம அடிஷ்னலாக பண்ணி தாங்க ஆகணும். நம்ம கோட் பண்ணுற வேல்யூலேருந்து நம்ம ஃபைனல் பண்ண போகிற வேல்யூலேருந்து அடிஷ்னலாக நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்மளோட இதில் நம்ம பண்ணி தானே ஆகணும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயம் சின்ன சின்னதாக ஃபால்ட் சொல்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஓனரே பண்ணி கொடுக்க போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் டோர், பால்கனி டோர்
டோர் இது எல்லாமே டேமேஜாக இருக்கிறது, ஃபிட்டிங்ஸில் டேமேஜாக இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓனர் சைட்லேருந்தே கிளைம் பண்ணி தர போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு வேல்யூமே வராதுங்க. கார் பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கோட் பண்ணுற வேல்யூலேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பண்ண போகிற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் வேல்யூமே வந்துடாதுங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்டைல் ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே நமக்கு ஓனர் சைட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பெயிண்ட்டே ஓனர் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. இதான் நமக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் சேம் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை சேம் சைஸ்லேயும் தாங்க கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமும் நமக்கு நல்ல பெரிய பெரிய ரூம்பாக தாங்க இருக்கும். இந்த பெட்ரூம் பாருங்கள் நல்ல பெரிய ரூம்பாக தான் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு ஒரு விண்டோ வந்துருங்க. விண்டோ பால்கனி எல்லாமே நமக்கு ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சொல்லணும்னா நமக்கு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதால் எந்த அளவு நமக்கு விண்டோ பால்கனிலாம் ஸ்பேசியஸாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவு வென்டிலேஷன் கவர் ஆகிற மாதிரி நமக்கு பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவையும் நீங்களே பாருங்கள். சேம் சைஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் வந்துடும். செல்ஃப் ஸ்லாப் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் டோர் தான் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேங்க் லோன் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம 75%லேருந்து 80% இருக்கும் டாப் லீடிங் பேங்க்கில் நம்ம லோன் மூவ் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டிங்க. எக்ஸாக்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கரணை ஆயில் மில்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க வரும். அது மட்டும் இல்லைங்க 100% ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாத ஏரியா. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பக்கத்துலேயோ இல்லை ஆப்போசிட்லேயோ எல்லா இடத்துலையும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுமான்ட்டு. 100% ஆகாதுங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் வந்து பார்த்து லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் பிடிக்குங்க. நமக்கு ஹாலில் நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமும் பாருங்கள் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 3 ரெஸ்ட் ரூமும் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் நமக்கு வால்டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிட்டிங்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுத்தாலும் நம்மள ஓனர் சைட்லேருந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1220 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 480 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 69 lakhsங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் தேர்ட் பெட்ரூம்ங்க. ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் பெட்ரூமாக பூஜை ரூமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் 3 பெட்ரூமும் நாங்கள் பெட்ரூமாக தான் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் பூஜை ரூமாக ஹால்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹால் நமக்கு அந்தளவு ஸ்பேசியஸாக இருக்கிறதால நீங்கள் ஹால்லேயே சின்னதாக நம்ம வுட் ஒர்க் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணி நம்ம பூஜை ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 பெட்ரூமையும் பெட்ரூமாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பெட்ரூமை நமக்கு பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் பாருங்கள் நமக்கு 2 சைடும் விண்டோ வந்துடும். சேம் அதே இருக்க செல்ஃப் ஸ்லாப் திங்ஸ் வைக்கிற செல்ஃப் ஸ்லாப்பை தான் நம்ம பூஜை ரூமாக வுட் ஒர்க்கில் பண்ணிக்கினாங்க. நீங்கள் ஹாலில் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, மேடவாக்கம், பள்ளிக்கரணை இந்த சரௌண்டிங்ஸில் அப்பார்ட்மெண்ட் இல்லை பிளாட் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் போஸ்ட் ஆகலாம். அதெல்லாம் பார்க்கவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனிங்க. நான் 3 பால்கனி சொல்லியிருந்தேன்ல, லாஸ்ட் பால்கனி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் தான் இருக்குது. சேம் பாருங்கள் இந்த பால்கனி போகிறதுக்குமே வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி நமக்கு ஃபுல்லாகவே சேஃப்டி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரில் போட்டு பால்கனி பாருங்கள் நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷினுமே பார்த்தீங்கன்னா பால்கனிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.